ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் பூரி அப்புறம் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஆனியன் மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு லைட்டாக பொன்னிறமானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடுங்க. சோம்பு லைட்டாக கலர் மாறினதும் இது கூட 2 பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ நான் பெரிய சைஸில் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 3லேருந்து 4 அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய் கூடவே நல்லா பொடியாக கட் பண்ண 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ இந்த வெங்காய மசாலாவுக்கு வெங்காயம் ரொம்பவே பொன்னிறமாக வதங்கிடக்கூடாது, லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கிச்சுன்னா போதும், அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் பெரிய சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. நான் பெரிய சைஸில் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன், இதுவே சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 அளவுக்கு கூட சேர்த்திக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திடலாம். கூடவே காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். ஏற்கனவே நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம், அதனால் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்திட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. ஸோ கரம் மசாலா நான் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சது தான். இதனுடைய ரெசிபி லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போய் வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி வெங்காயம் வேகிறதுக்காக தான், நிறைய சேர்க்க வேண்டாம், இது மாதிரி கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். இப்போ தண்ணி சேர்த்திட்டு இது ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு இதை உள்ள சேர்த்திடுங்க. இது மாதிரி கடலை மாவு சேர்க்கறதா தான் சேர்க்கலாம், இல்லைன்னா பொட்டுக்கடலை கூட நல்லா பவுடர் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அதுலேயுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இந்த கடலை மாவை உள்ள சேர்த்திட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் இப்போ மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். இப்போ கடலை மாவோடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திடலாம். நம்ம கடலை மாவு சேர்த்திருக்கிறதுனால இது நல்லாவே கெட்டியாகும், அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இப்போ இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்திட்டு இதோட டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. மசாலா நல்லா ஒரு கொதி கெட்டியானதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா வெங்காய மசாலா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதி திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்பவே கெட்டியாக இல்லாமல் இந்தளவுக்கு கொஞ்சம் இணக்கமாக வச்சுக்கோங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா இன்னும் கெட்டிப்பட ஆரம்பிக்கும். இப்போ கடைசியாக வாசனைக்காக பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லி கருவேப்பிலை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஆனியன் மசாலா ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.